உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன? சில ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி அன்பர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு செய்யும்போது எல்லாம் அவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது. வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் நான் பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வேலை பார்த்த கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு, நான் சொன்ன ஐடியா வச்சு நல்லா டெவலப் ஆகிட்டாங்க, நான் ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தேன், கடைசியில் அவர் என்னை கழட்டி விட்டு அவர் இன்றைக்கி நல்லா இருக்கார், நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், அதை இன்னொருத்தர் வாங்கிட்டு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார். இந்த மாதிரி மற்றவங்க நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை தான் வீணாக போச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய மீனராசி என்பது. அது பார்த்திங்கன்னா இது உதவிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துமே அப்படி தான் நடக்கும். ஏன்னா மீனராசி குரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் ஒரு குரு மாதிரி இருந்து, ஒரு வெல்விஷர் மாதிரி இருந்து, ஒரு கைடாக இருந்து, ஒரு மென்டராக இருந்து நீங்கள் என்னெல்லாம் மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் எல்லாமே அவங்க சிறப்பாக இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க சார் மீனராசிக்கு நல்லா இருக்குது, செய்து அப்படி போகுது இப்படி போகுதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம்தான், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7.5 சனி காலமாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் சரி, அமைப்பு இந்த செவ்வாய் ராகு மூலமாக நடக்க போகுது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, மீனராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த ஜென்ம சனி நடக்கிறதுனால ஒரு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தோல்வி ஏற்பட்டுருமோ, நம்மளுக்கு நடக்காமல் போயிடுமோ, இல்லை நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போமோ, இல்லை இந்த பிரச்சனைலேருந்து வெளில வர முடியாதோ அப்படின்ற ஒரு மன வருத்தங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீங்கள் யாராவது மீனராசி என்பர்கள் நீங்கள் எதாவது பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை வீடு மாறி இருக்கீங்க, இடம் மாறி இருக்கீங்கன்னு வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு இடம் மாற்றம் அடைந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். அதே போல் இப்போ ப்ரெசண்ட்டாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏற்கனவே நல்லா தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் செய்தீர்களானால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். அதில் முக்கியமாக மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது அதிகமாக பொருந்தும். உத்திரட்டாதியாக இருக்கீங்களா இடம் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு இடம் மாறணும், இதே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு மாறிடுவீங்க. இந்த மொனோட்டனஸ் ஜாப்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கடைசியில் பெரிய வளர்ச்சி இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் அப்படியே மாட்டிக்குவீங்க. அதுமாதிரி சில பேர் இடம் வாங்கி வீடு வாங்கி கடன் மாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்கள், அதுவும் இந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கவங்க தொழிலில் மிகப்பெரிய கடன் வாங்கி நஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இடம் மாற்றம் பண்ணுங்கள். இடம் மாற முடியாதுன்னா வீடு மாறுங்க, வீடே மாற்ற முடியாதுன்னா ரூமாவது மாற்றுங்க. பண்ணிங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் ராகு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம், அந்த வேலை மாற்றம் மட்டும் வேறு ஊர் மாற மாதிரி பார்த்துக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார், கண்டிப்பாக தயவுசெய்து செய்யுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பணம் யார்கிட்டையும் கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க. ஜென்ம சனி நடக்கிறதுனால அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரும். நீங்கள் ஜெனியூனாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டோஃபல் எழுதி ஜிஆர்இ எழுதி அந்த மாதிரி போடக்கூடியவர்கள், இல்லை வேறு இடத்துல வெளிநாட்டில் வேலை தரேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஜெனியூனாக அப்ளை பண்ணி போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியான வாழ்க்கை மாற்றம் உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நஷ்டம் மட்டும்தான் சந்திச்சிட்டிங்கன்னா
நீங்கள் தப்பான தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க அர்த்தம், இல்லை லாபம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் நஷ்டங்கள் வராது சார். அப்போ இதை செஞ்சுக்கிட்டீங்க, இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த செவ்வாய் ராகு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தான் கொடுக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக பிஸ்னஸ் செய்வது நல்லது. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் என்னன்னா பக்காவாக அக்ரிமெண்ட்ஸு லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணணும். நிறைய மீனராசி என்பது பார்ட்னர்ஷிப்பையும் தோற்றுருக்கேன் சார்னு சொன்னது காரணம் அதுதான். அந்த பார்ட்னர்ஷிப்லாம் ஒழுங்காக லீகலாக இருக்காது, அதனால் நிறைய நஷ்டங்கள் வரும். அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சிறப்பு. இல்லை சார் நான் ஏற்கனவே நஷ்டப்பட்டேன், திருப்பி செய்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படின்னா, ஆண்களாக இருக்கீங்களா மனைவி பேரில், மனைவியாக இருக்கீங்கன்னா ஆண்கள் பேரில் உங்களை தொழிலை மாற்றிக்கொள்வது சிறப்பு. அதே மாதிரி ஒரு இடம் விற்க முடியாமல் வீடு விற்க முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வேற யாராவது பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் விற்க முடியுமா முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி இடம் விற்கும் வீடு விற்கும், அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது, என்னென்னா உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஏதாவது விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரை ரெகுலராக சாப்பிடுங்க. தேவையில்லாமல் நான் டயட்டில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்னு சொல்லி கடைசியில் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக பெண்களுக்கு, நிறைய மீனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்னு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிங்க. அதுமாதிரி எப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகலாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லை சார் நான் இயற்கையாக தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இயற்கையாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா இந்த 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி ராகுவுடன் இணையும் போது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதுமாதிரி குடும்பத்தில் சில சண்டை சச்சரவு வரும். கூட பிறந்தவங்க அம்மா அப்பா கிட்ட அதாவது கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அது இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம். அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.